ஸோ இன்றைக்கி வந்து ஆப்டிடியூடில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து பார்க்க போகிறோம். இந்த புள்ளியியல் டாபிக் வந்து டிஎன்பிசி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, பேங்க் எக்ஸாம்ஸ், ஐபிஎம், கியூட், நிஃப்ட், நிம்செட்டு, டான்செட்டு, கேட், மேட் எல்லாத்துக்கும் ஒரு கொஷினாக கண்டிப்பாக வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு கொஷின்ஸ் வர்றதை நம்ம ஈஸியாக படிச்சிடலாம், ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசந்தா சந்திரா அப்படிங்கிறவர் இருக்கார் இல்லைங்களா, அவர் பிறந்த நாளை நம்ம வந்து நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேவாக கொண்டாடுறோங்க. ஸோ அந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 29 தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரசந்தா சந்திரா அவர் பிறந்த நாள். அந்த நாளை வந்து ஜூன் 29 நேஷ்னலைஸ்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி யுனைடெட் நேஷன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இன்டர்நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே அப்படின்னு வச்சுருக்காங்க. அது அக்டோபர் 20. மற்ற ஒரு மேக்ஸ் டாபிக்கு இது மாதிரி ஒரு ஸ்பெஷல் கிடையாது. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு மட்டும்தான் இது மாதிரி ஸ்பெஷல். ஓகேங்களா? ஸோ இந்த டாப்பிக்கை வந்து முழுவதுமாக பாருங்கள். சரிங்களா? இந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் முழுவதுமாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஸ்டின் பார்க்கலாங்களா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் பேசிக் கான்செப்ட் பார்க்கலாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டேட்டானா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ டேட்டா அப்படிங்கிறது தரவு அப்படின்னு அர்த்தம். டேட்டா அப்படிங்கிறது தரவு. ஸோ இந்த தரவு இருக்குது பார்த்தீங்களா, ஆரம்பத்தில் எப்போ ஆரம்பிச்சதுன்னா 1640 தான் இந்த நேமே தெரிஞ்சதுங்க. அப்போ தான் வந்து இதை ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கணினி கம்ப்யூட்டரில் வந்து டேட்டா ப்ராசஸிங் அப்படி சொல்லும்போது 1954 டேட்டா ப்ராசஸிங் அப்படிங்கிற நேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தரவல் செயலாக்கம் அப்படிங்கிறது. இதனுடைய சிங்குலர் ஃபார்ம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி படிக்கிறதா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த அரித்மெட்டிக் மீன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அரித்மெட்டிக் மீனை நம்ம எக்ஸ் பார்னு சொல்லுவோம். சிக்மா எக்ஸ் டிவைடட் பை என் அப்படின்னு சொல்லுவோம். சிக்மா எக்ஸ் டிவைடட் பை என் தான் இந்த அரித்மெட்டிக் மீன், கூட்டு சராசரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது கிளாஸ் இன்டர்வல் அப்படின்னா என்ன? கிளாஸ் இன்டர்வல் தான் அது வந்து பேசிக் டேர்ம்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். பிரிவு இடைவெளி அப்படின்னு சொல்லுவோம். பிரிவு இடைவெளி. ஸோ பிரிவு இடைவெளி அப்படிங்கிறது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சாலே போதும், பிரிவு இடைவெளி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒரு முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு முக்கியமான பேசிக் கான்செப்ட் என்னங்கிறது பார்க்கலாம். ஸோ அடுத்த ஒரு முக்கியமான பேசிக் கான்செப்ட் அப்படின்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஆவரேஜ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா? ஆவரேஜ், சராசரி. இதுக்கு இன்னொரு பெயர் சொல்லணும் அப்படின்னா சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சென்ட்ரல் டெண்டன்சி அப்படிங்கிறது மையப்போக்கு. சரிங்களா? மையப்போக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் நம்ம சராசரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த மையப்போக்கு சராசரி பார்த்தீங்கன்னா ஒரு 2 வகையாக நம்ம வந்து பிரிச்சுக்க முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். மேத்தமெட்டிக்கல் ஆவரேஜ் அது கணித சராசரி அப்படின்னு அர்த்தம். கணித சராசரி. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷனல் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். பொசிஷனல் ஆவரேஜ் இதை வந்து இடம் சார்ந்த, அது இடம் சராசரி, இடம் சராசரி அப்படி கூட சொல்லலாம். சரிங்களா? சரி, இந்த மேத்தமெட்டிக்கல் ஆவரேஜில் தான் என்ன வருது, மீன் வந்துடுங்க. மீன். பொசிஷனல் ஆவரேஜில் வந்து மீடியன், அப்புறம் மோடு அப்படின்னு வந்துடும். மீடியன், மோடு. மீன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், சராசரி அப்படிங்கிறது. மீடியன் வந்து இடைநிலை. சரிங்களா? மோடு அப்படிங்கிறது முகடு.
ஞாபகம் வச்சுக்கணும். இது முகடு. அப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல மீன், மீடியன், மோட் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பற்றி தான் கம்ப்ளீட்டாக நம்ம படிக்க போகிறோம். இந்த மீனில் வந்து 3 மீன் இருக்குது. அதாவது சராசரி, அரித்மெட்டிக் மீன், கூட்டு சராசரி, ஜாமெட்ரிக் மீன், பெருக்கல் சராசரி, ஹார்மோனிக் மீன், இசை சராசரி அப்படின்றது. ஓகேங்களா? அடுத்த ஒரு பேசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ மீடியன் வந்து நம்ம இடைநிலை அப்படின்னு படித்து வச்சுருக்கோம். அந்த இடைநிலை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த சீரீஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து இன்க்ரீஸிங் அல்லது டிக்ரீஸிங் ஆர்டரில் நம்ம எழுதிக்கணுங்க. சரிங்களா? ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசை எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதில் இருக்கிற மிடில் கண்டுபிடிச்சா போதும். அதில் மையில் இருக்கக்கூடிய சென்டரில் இருக்கக்கூடியது கண்டுபிடிச்சிங்கன்னா மீடியன் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி மோடு. ஸோ மோடு, முகடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வரக்கூடியது. ஸோ அடிக்கடி அந்த எண் வந்துச்சு அப்படின்னா சக்சஸிவாக அந்த எண் வந்துச்சுன்னா அதுதான் வந்து மோட், முகடு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது என் ஐட்டம். சரிங்களா? என் ஐட்டம் ஆட் நம்பர். n ஐட்டம் ஆட் நம்பர் மீடியன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? என்ன வரும், n plus 1 divided by 2 அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி n ஐட்டம் ஈவன் நம்பர், n ஐட்டம் ஈவன் நம்பர் மீடியன், அது என்னவா இருக்கும் அப்படின்னா n by 2 plus 1 அப்படின்னு சேர்த்துக்கணும். சரிங்களா? ஸோ தமிழில் சொல்லணும் அப்படின்னா எண் உறுப்புகளின் ஒற்றைப்படை எண்களின் இடைநிலை அப்படின்னு கேட்டால் n plus 1 divided by 2. அதே போல் வந்து இரட்டைப்படை எண்களுடைய இடைநிலை கேட்டாங்கன்னா n by 2 plus 1. ஸோ இந்த முக்கியமான கான்செப்டோட இன்னும் ரெண்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷனா என்ன, அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகேங்களா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 12 அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னா சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார். எக்ஸ் பார்ங்கிறது ஆவரேஜ் இன்ட்டு 100. ஸோ இந்த முக்கியமான ஃபார்முலா வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய புக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கொஸ்டின் டிஸ்கஷன்ஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மீன் கேட்டிருக்காங்க. ஸோ மீன் 2, 4, 6, 8, 10, 12, 14, 16. ஸோ ஈவன் நம்பர்ஸ் அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இடைவெளி வந்து 2 இருக்கிறதுனால இதோடைய மிடில் நம்பர் இருக்குல்ல 8 + 10 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா ஸோ ஆன்சர் 9 அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? சராசரி, கூட்டு சராசரி கண்டுபிடிக்கிறது. ஸோ இது மாதிரி எண்கள் கேட்க மாட்டான், புரியறதுக்காக சொல்கிறேன். புரியுதுங்களா? சரி, இது ஒரு ஃபஸ்ட்டு மெத்தடு. செகண்ட் மெத்தடு, வேற ஏதாவது நம்பர் நடுவில் மாற்றி கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா எல்லாத்தையும் கூட்டுவோம். கேள்விப்பட்டிருப்பீங்களா? எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க வேண்டாம். சரிங்களா? எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸில் டிவைட் பண்ணி சொல்லுவோம். ஸோ ஆட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ 4, 6, 10, 8 to 10, 20, 30, 40, 50, 60, 70, 72ன்னு வருதுங்க. எத்தனை எண் இருக்குது? 8 எண் இருக்குது. டிவைட் பை 8 போட்டுங்க. அப்போ ஆன்சர் 9 தான் வரும். ஓகேங்களா? இது செகண்ட் மெத்தட். ஸோ தேர்ட் மெத்தட் என்ன தெரியுங்களா? ஒரு இம்பார்ட்டன்ட் மெத்தட் இது. இந்த மெத்தடில் தான் அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. பட் இது மாதிரி சின்ன நம்பரில் கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் கஷ்டமான நம்பரில் தான் கேட்பாங்க. அதுக்கு நம்ம வந்து செய்கிறதுக்கு தயாராகிக்கணும். அது என்ன தெரியுங்களா? இந்த 2 to 16 2, 4, 6, 8, 10, 12, 14, 16 இதில் ஏதாவது ஒரு எண் சென்டராக நீங்களா ஃபில் பண்ணிங்கன்னா 10 ஃபில் பண்ணுறேன் நான். ஸோ 10 வந்து என்னவா இருக்கும்? ஆவரேஜாக இருக்கும் அப்படின்னு ஃபில் பண்ணுறோம். இப்போது
10 வந்து பேஸ் பண்ணி 2 எப்படி இருக்கும் -6 4னா -4 லெஸ்ஸா இருக்கு அதாவது 2 பேஸ் பண்ணி -8 இதா -8 -6 -4 -2 அதுக்கப்புறம் 10 வந்தா 0 அதுக்கப்புறம் 12 வந்தா +2 +4 +6 இந்த +6 இந்த -6 கேன்சல் ஆயிரும் +4 -4 கேன்சல் ஆயிரும் +2 -2 கேன்சல். இப்போ என்ன கிடைச்சிருக்குது -8 தான் கிடைச்சிருக்குது. எத்தனை நம்பர்ஸ் இருக்கு சீரீஸ்ல 8 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ 10 - 1 9. எகைன் இதுக்கும் ஆன்சர் 9 வந்துருக்கு. ஸோ ஒரு சிம்பிளான சம்மில் 3 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 3 மெத்தட்ஸ் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் வந்து எந்தெந்த சம்முக்கு அதாவது ஒரு கஷ்டமாக இருக்குது ஆட் பண்ண முடியல அப்படின்னா தேர்ட் மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க. the mean of x plus 1 x plus 9 x plus 12 is 60. நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்க ஒவ்வொன்றுக்கும் இன்க்ரீஸ் வந்து +3 +3 +3 +3 வந்திருக்கனால 5 எண்கள் இருக்கனால இந்த மிடில் இருக்கக்கூடிய x plus 6 தான் அதனுடைய ஆவரேஜ். ஆவரேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 16 கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளவு 54 இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ சிம்பிளாக இருக்கும், ஒன்றுமே கிடையாதுங்க. ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மூணாவது கேள்வி பாருங்க. obtain the mean of the following data அப்படின்னா நான் என்ன பண்ணுறது எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க எஃப் வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லாத்தையும் பெருக்கிக்கணும். சரிங்களா? பெருக்கிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ பெருக்கி ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வருது பார்த்தீங்கன்னா 755 வருது. நீங்கள் ஆட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ 5 × 3 10 × 10 15 × 25 20 × 7 அதுக்கப்புறம் 25 × 5. ஸோ மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 755 வரும். அதுக்கப்புறம் இந்த 3 10 25 7 5 எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அது 15 வரும். 50 வந்துடும். ஸோ 50 டிவைட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வருது 15.1 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஆட் பண்ணுறது டிவைட் பண்ணுறது ஸோ எல்லாமே வந்து நீங்கள் உங்களுடைய ரஃப் நோட்டில் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. the mean of a group 20 items was found to be 40. While checking it was found that an item was 43 was wrongly written as 53. calculate the correct mean அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? இது சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் கொடுக்குறோம் பாருங்க. ஆவரேஜ்னா என்ன சம் டிவைடட் பை நம்பர், இதை நான் வச்சுக்கணும். அப்போ சம்னா எப்படி ஆவரேஜ் இன்ட்டு நம்பர். ஸோ இதை பேஸ் பண்ணி நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ 20 ஐட்டம்ஸ் அதான் நம்பரு. ஓகேங்களா? ஸோ இன்ட்டு was found to be 40 அப்படின்னா என்ன மீனிங் ஆவரேஜ். ஸோ நம்பரையும் ஆவரேஜையும் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ கிடைக்குது 800 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? 43 53 இதோடைய வித்தியாசம் என்னது 10. ஸோ 10ஆல் மைனஸ் பண்ணிங்கன்னா 790 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? எகைன் இந்த 20ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிடுங்க. ஸோ டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்து 39.5 அப்படின்னு வந்து ரொம்ப சிம்பிளான சம்மு. திரும்ப ஒரு தடவை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ரிலேட்டட் சம்ஸு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் இந்த மீடியன் பாருங்கள். ஸோ 14 12 9 11 இப்போ என்ன பண்ணணும் மீடியன் என்ன சொல்லியிருக்காங்க இன்க்ரீசிங் ஆர்டர் அல்லது டிக்ரீசிங் ஆர்டரில் செய்யணும் அப்படின்னு. ஸோ இன்க்ரீசிங் ஆர்டர் என்னது 9 10 11 12 14. ஸோ இன்க்ரீஸ் மிடில் என்னது 11 தான் இதனுடைய இடைநிலை அப்படின்னு சிம்பிளஸ்ட் ஒன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போகலாம். the median of x ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அப்புறம் இன்க்ரீசிங் ஆர்டர் போடுங்க 2 5 8 10 14 16. ஸோ பாருங்கள் 2 4 6 நம்பர்ஸ் இருக்குதா. அப்போது 8ஐயும் 10ஐயும் ஆட் பண்ணிக்கணும் டிவைடட் பை 2 போட்டுக்கணும். ஸோ ஆன்சர் இஸ் 9. அவ்வளோதான், சிம்பிள். ஏழாவது கொஸ்டின். the median of the first 42 natural numbers. 42 natural numbers ஃபார்முலா என்ன n plus 1 divided by 2. அவ்வளோதாங்க. ஸோ n equal to 42 42 plus 1 43 divided by 2 போடுங்க. ஸோ ஆன்சர் வந்து
21.5 அப்படின்னு ஆன்சர் வந்துடும். ஸோ டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அடுத்த கேள்வி பாருங்க, இந்த மீடியன் கேன் பி லொக்கேட்டட் கிராஃபிக்கலி. ஸோ இந்த இடைநிலையை எப்படி நீங்கள் வந்து வரைபடத்தின் மூலம் கணக்கிட முடியும் அப்படின்னு கீழே ஹிஸ்டோகிராம், ஒகைவ்ஸ், பார் டயக்ராம், ஸ்கேட்டர் டயக்ராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கலாம். ஹிஸ்டோகிராம்னா என்ன? அது ஒரு பார் சார்ட்டுங்க. பார் சார்ட். ஸோ எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறத வந்து நம்ம இதில் இருக்க இடைநிலையை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஆப்ஷன் ஏ வராது. அடுத்தது பார் டயக்ராம் பார்க்கலாம். பார் டயக்ராம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் இந்த பார் டயக்ராம் மாதிரி தான், எது ஹிஸ்டோகிராம் மாதிரி தான் இருக்கும். இதுலேயும் நம்ம இடைநிலையை கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? ஸ்கேட்டர் டயக்ராம் ஈஸி. என்னது ஸ்கேட்டர் டயக்ராம்? என்னது? ஸோ இப்படி எங்கேயாவது புள்ளிகள் கண்டபடி இருக்கும், ஸ்கேட்டர்டாக இருக்கும், சிதறலாக இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து நம்ம மீடியன் இடைநிலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஒகைவ் கர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குங்க. அதாவது இப்படி வந்துட்டு இப்படி வரும். ஓகேங்களா? ஸோ இது மேக்ஸிமம் வேல்யூ, மினிமம் வேல்யூ அப்படி வரும். இதில் இருக்க ஒரு இடைநிலை இருக்குது பார்த்தீங்களா, இதான் வந்து மீடியன். சரிங்களா? அப்போ ஒகைவ் அப்படிங்கிறதுல வந்து நம்ம டிக் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் வந்து ரைட்டான ஆன்சர். ஸோ அடுத்த ஒரு கேள்வி, the doctor who checked 9 patients sugar level is given below. ஸோ சுகர் லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 80, 112, 10, 115, 124, 130, 100, 90, 150, 80. ஸோ முகடு கேட்டிருக்காங்க. மோட் வேல்யூ என்ன? ஸோ முகடுன்னு என்ன அர்த்தம்? ஒரு எண் வந்து அடிக்கடி வந்துட்டு இருக்கணும், அதுதான் முகடு. இப்போ ஏதாவது ஒரு எண் வந்திருக்கா? எந்த எண்ணுமே வரல. ஸோ ஆன்சர் இஸ் நன்னு தான் சரியான விடை. ஸோ அடுத்த ஒரு கேள்வி, in a class 100 students there are 70 boys whose mean mark is subject are 75. If the mean marks of the whose class is 72, then what is the mean marks of the class? ஒன்றுமே கிடையாது, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ sum equal to average into n. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய ஆவரேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஹோல் கிளாஸு 72 கொடுத்துருக்காங்க. மொத்தம் எவ்வளோ? சம் எவ்வளவு? 7200 அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதோட இது பார்க்கலாம். எத்தனை பாய்ஸ் இருக்காங்க? 70 பாய்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய ஆவரேஜ் எவ்வளவு? 75. ஓகேங்களா? ஸோ இவங்க ரெண்டு பேருடைய மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 5250 வந்துடும். ஸோ ரிமைனிங் இருக்கவங்க தான் கேர்ள்ஸு, இது பாய்ஸு, இது ஹோல் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கேர்ள்ஸ் கிடச்சிருவாங்க. எத்தனை கேர்ள்ஸு? 30 கேர்ள்ஸு. ஸோ இவங்களுக்கான இது மைனஸ் பண்ணிடுங்க. ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா 1950 வரும். ஸோ 1950வை 30ஆல் டிவைட் பண்ணிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்து உங்களுக்கு ரிக்வயர்டு ஆன்சரு கிடைச்சிடும். ஸோ ஆன்சர் எவ்வளோ கிடைக்குதுங்க? 65ன்னு வரும். ஓகேங்களா? சால்வ் பண்ணி பார்த்துக்குங்க. 65 இஸ் தி ரைட்டான ஆன்சர் வந்துடும். ஸோ அடுத்த ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி இது. ஸோ அரித்மெட்டிக் மீன் ஆஃப் n அப்சர்வேஷன் இஸ் m, if the sum of the n minus 4 observation is a, then mean of remaining 4 observations அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? இது ரெண்டையும் பெருக்கிட்டா தான் சம் தெரியும். இப்போ n இன்ட்டு m பாருங்கள், கீழே இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள். nm வந்து இருக்குது, nm வந்து இருக்குது, n வந்து இருக்குது. ஓகேங்களா? இது சம் வேல்யூஸ் கிடைச்சிருச்சு. அடுத்த ஒரு சம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஏன்னு கொடுத்தாங்க. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுவும் சம் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டு எத்தனை அப்சர்வேஷன் கண்டுபிடிக்கணும்? 4 அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை 4 போட்டுருங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். அவ்வளோதாங்க, சிம்பிளாக நம்ம வந்து ஆன்சர் கொடுத்துடலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லி ஸோ கொஞ்சம் சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணணும். அதே மாதிரி என்சிஆர்டி புக்கில் இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம்ஸையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எக்ஸாமுக்கு அதுவே போதுமானதாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து அதை 1 or 2 கொஷின்ஸ் கேட்டாலும் ஈஸியாக நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் வந்து இது சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.